இத்தனை வருடங்களா தித்திக்கும் தேனை தேடி தேடி சாப்பிட்டுட்டு வரோம். ஆனா தேனீக்கள் எதற்காக தேனை சேமிச்சு வைக்குது அப்படின்னு எப்போதாவது யோசிச்சிருக்கோமா? கிட்டத்தட்ட பல மில்லியன் ஆண்டுகளா பூமியில வாழக்கூடிய இந்த 6 கால்கள் கொண்ட சிறு ஈக்கள் குடும்பத்தை சேர்ந்த தேனீக்களை கடந்த 10,000 வருடங்களா தான் மனிதன் கண்டறிந்து அவை சேர்த்து வைக்கக்கூடிய தேனை தான் உட்கொள்ளவும் தொடங்கி இருக்கான். ஆம், எறும்புகளுக்கு அடுத்தபடி எண்ணிக்கையில் அதிகமா இருக்கக்கூடிய தேனீக்கள் உண்மையில தங்களுடைய தேவையை காட்டிலும் அதிகம் தேனை சேமிச்சு வைப்பதை கண்ட ஆதி மனிதன் என்ன பண்றானா, இந்த தேனீக்களின் உழைப்பை தன்னுடைய உணவு மற்றும் மருத்துவ தேவைகளுக்காக உபயோகப்படுத்த தொடங்குறான். தேனீக்களின் இந்த அதிக உழைப்பை அறிந்திட அவற்றின் வாழ்க்கை சுழற்சியை நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல ஆரோக்கியமான தேன்கூடு அப்படிங்கிறது 3 மீட்டர் சுற்றளவு வரையில கூட இருக்குமா. இந்த வகை கூட்டுல மட்டும் 80,000 முதல் 1,00,000 தேனீக்கள் வரைக்கும் இருக்கும். அப்படின்னாலும் கூட இவ்வளவு பெரிய எண்ணிக்கையையும் இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் அரசி தான் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தான் இதுல ஆச்சரியமான தகவலா இருக்கு. ஆமாங்க. ஒரு கூட்டுல மொத்தமே 3 வகை தேனீக்கள் தான் இருக்கும். அதுல ஒரே ஒரு ராணி தேனீயும் 1000 அளவுல ஆண் தேனீக்களும் மற்ற அனைத்துமே வேலை செய்யும் வகை சார்ந்த பெண் தேனீக்களும் இருக்கும். இதுல இந்த வேலைக்கார பெண் தேனீக்கள் தான் தேனை சேமிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனுடைய வாழ்நாள் குறைவு 6 வாரங்கள் தான். அதனால அவற்றின் எண்ணிக்கையை குறையாமல் இருக்க தினசரி 1500க்கும் மேற்பட்ட முட்டைகளை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருப்பது ராணி தேனியின் வேலை. இதுக்கு உதவுவது பாத்தீங்கன்னா ஆண் தேனீக்களின் வேலை. ராணி தேனி 5 வருடங்கள் வரைக்கும் வாழும். அப்படின்னாலும் கூட ஆண் தேனீக்களோ தன்னுடைய உயிரணுக்களை அழிச்ச உடனே இறந்து போயிடுமா. தேன் கூட்டை கட்டுவது, ராணி தேனீக்கு உணவளித்து அதை பாதுகாப்பது, கூட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது, மற்ற கூட்டு தேனீக்கள் நம்முடைய தேனை திருடாம பாத்துக்குவது, பகைவர்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பது போன்ற இன்ன பிற பணிகளோட ஒரு வேலைக்கார தேனி தன்னுடைய வாழ்நாள்ல 500 மைல்கள் வரையும் பறந்து ஒரு டீஸ்பூன்ல 12ல் 1 பங்கு தேனை தான் சேகரிக்க முடியுமா. ஸ்கைப், வாட்ஸ்அப் முறைகளை விட துல்லியமானது தேனீயின் தகவல் பரிமாற்ற முறை. அதே போல யானை, ஆமைகளை விடவும் கூர்மையான ஞாபக சக்தி கொண்டவை தேனீக்கள். இந்த தேனீக்களுக்கு இன்னும் ஒரு அபாரமான அறிவு இருக்குங்க. அதுதான் பொறியியல் அறிவு. இந்த பொறியியல் அறிவு அப்படிங்கிறது தேனீக்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கிறதா உயிரியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆமா, தேனீக்கள் தங்களுடைய கூட்டை அருங்கோண வடிவில கட்டுவதால 1 மில்லிமீட்டர் இடத்தை கூட வீணாக்குவதில்லையா. அந்த அருங்கோண வடிவம் தான் தம்முடைய எடையை போல 6 மடங்கு எடையை சுமக்கக்கூடிய சுலபமான வடிவம் அப்படிங்கறத கண்டறிஞ்சு வடிவமைக்குதான் இந்த தேனீக்கள். மலர்கள்ல இருந்து மதுவை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தேனீக்கள் அந்த தேனீக்களுடைய வயிற்றிலிருந்து வரும் வேக்ஸ் போன்ற சுரப்பை சேர்த்து சேமிச்சு வைக்கும் அந்த தங்கமான திரவம் தான் உண்மையான அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதம். இது வெறும் இயற்கையான இனிப்பு திரவம் மட்டுமல்ல, இதன் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் காரணமா மேல் பூச்சு மருந்தாக தீக்காயம், தோல் காயங்கள் ஆகியவற்றிற்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. தேனை பொதுவா வயிற்றின் நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேனை வயிறு அலர்ச்சி, வாந்தி, செரிமானமின்மை, வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், மூலநோய் ஆகியவற்றில மட்டுமின்றி தலைவலி, தொண்டை வலி, சளி, இருமல், தூக்கமின்மை, உடல் சோர்வு, தசைவலி ஆகியவற்றிலும் மருந்தா பயன்படுத்தி வராங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தேனை சூடேற்றினால் அதன் குணம் மாறிவிடும் அப்படிங்கிறதுனால எந்த காரணம் கொண்டும் சூடேற்றவோ சமைக்கவோ கூடாது. எடை அதிகரிக்கணும் அப்படின்னா குளிர்ந்த நீர்ல தேனை கலந்து சாப்பிடுவது போல, எடை குறைக்க சுடுநீர்ல தேனை கலக்காம வெதுவெதுப்பான நீர்ல கலந்துதான் சாப்பிடணும் அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தி வராங்க. தித்திக்கும் தேனின் பயன்கள் இவ்வளவுனா, அவை சேகரித்து வரும் மகரந்தம், பீ போலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய கூடு எல்லாமே பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்தவையாம். தேனீக்கள் தங்களுடைய தேவையை காட்டிலும் அதிக தேனை சேமிச்சு வைச்சிருப்பதை கண்ட ஆதிமனிதன் என்ன பண்றானா, இந்த தேனீக்களின் உழைப்பை தன்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இன்றைய மனிதன் இவற்றின் ஒவ்வொரு உழைப்பையும் வியாபாரப்படுத்தி இந்த தேனீக்களின் அழிவையும் உண்டாக்கி வரான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, தேனீக்கள் ஏன் தேனை சேமிச்சு வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பை போல எப்போதுமே சுறுசுறுப்பா உழைச்சிக்கிட்டே இருக்கிற இந்த தேனீக்களும் எறும்பை போலவே பூக்கள் பூக்காத காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் தங்களுடைய தேவையான உணவை முன்கூட்டியே சேமிச்சுக்கும் அப்படிங்கிறது நடைமுறை. தேன் மட்டும் இல்லாம ஆண்டு ஒன்றிற்கு 450 கிலோ மலரின் குளுக்கோஸ், தன்னுடைய ப்ரோப்ளிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசின், நீர் மற்றும் மகரந்தம் அப்படின்னு எல்லாமே பாத்தீங்கன்னா முன்கூட்டியே சேமிச்சு வைக்குமா இந்த தேனீக்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1/2 லிட்டர் தேனை சேகரிக்க 1200 தேனீக்கள் சுமார் 1,12,000 மைல் பறந்து 45 லட்சம் மலர்கள் கிட்ட இருந்து அந்த தேனை கொண்டுட்டு வரணும். ஆனா நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்தபடி என்ன பண்றோம்னா, அடடா திட்டிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது எப்படி நியாயமாகும்? இந்த தேனீக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் இந்த பீஸ் ரொம்ப பாவம், இந்த தேனீக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடாது, தேனீக்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.